मेरी बात ध्यान से सुनना। हम सब के जीवन में इस देश में अंग्रेजी बोलने वालों को शर्म आएगी, ऐसा समाज का निर्माण अब दूर नहीं। அது பைத்தியக்காரன் கிடையாது, அவன் தான் பைத்தியக்காரன். சொல்கிறவங்க பசங்கள்லாம் இதில் தான் படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில். அது தப்பான ஒரு தப்பு ப்ரோ. அது தெரியல, எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. எங்கேயும் வேலை கிடைக்காது. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கே போக முடியுது. ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா இங்கிலீஷில் தான் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. உனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா என்ன பண்ணுற சொல்லு. ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தமிழ் வளரலைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். நம்ம நாட்டில் தமிழ்ன்ற ஒரு இது இருக்குது. அது எப்படி அதை ஒழிக்கணும்னு டெல்லி சர்க்கார் இது பண்ணுறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். ஆங்கிலம் குறித்தும் ஆங்கிலம் மொழி பேசக்கூடிய நபர்களை குறித்தும் சமீபத்தில் மிக இழிவாக பேசியிருந்தார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷாவுடைய இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்து? குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கூடுதலாக ஆங்கில மொழியுடைய பயன் என்னவாக இருக்கிறது, ஆங்கில மொழி ஏன் தேவை என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த காணொலியின் வாயிலாக. இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். இப்போ இங்கிலீஷ் பேசுறாங்க இல்லையா, இங்கிலீஷ் பேசுறதே ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது பைத்தியக்காரன் கிடையாது, அவன் தான் பைத்தியக்காரன். இப்போ டெல்லியில் பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்? தமிழில் பேசுகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஆங்கிலத்தில் பேச ஹிந்தி பேசுகிறாங்க இல்லையா? தப்பு ப்ரோ. அது தெரியல, எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. எங்கேயும் வேலை கிடைக்காது, எங்கேயும் சேர முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. தப்பு அப்படி கிடையாது இல்லை? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவைப்படுற இடத்துல நம்ம இங்கிலீஷ் பேசிக்கலாம். இங்கிலீஷ் தெரியாதவங்கள்ட்ட நம்ம தமிழில் பேசிக்கலாம். இங்கிலீஷ் நல்லா படித்தவங்கள்ட்ட நம்ம இங்கிலீஷ் பேசிக்கலாம். அது அவங்க சொல்கிறவங்க பசங்கள்லாம் இதில் தான் படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில். அது தப்பான ஒரு கருத்து. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த மீனிங்கில் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையை பொறுத்த வரைக்கும் என் தாய்மொழி தமிழ். அதுக்கடுத்து தான் நான் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுருக்கேன்னா எனக்கு பேசிக் நீட் இங்கிலீஷ். இதை வச்சு தான் நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபைட் பண்ண முடியும். வேற எந்த லாங்குவேஜ் வச்சுமே என்னால் ஃபைட் பண்ண முடியாது. நாட்டில் தமிழ்ன்ற ஒரு இது இருக்குது. அது எப்படி அதை ஒழிக்கணும்னு டெல்லி சர்க்கார் இது பண்ணுறோம். இந்த அளவுக்கு நமக்கு ஆங்கில அறிவு முக்கியம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி செக்டரில் மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷ் தான், தமிழ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அந்த பேஸில் இங்கிலீஷ் பேஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆங்கிலம் உலக மொழி, வெளிநாட்டில் உள்ள இதுக்கு அது அவசியம் தான், ரொம்ப முக்கியம் ப்ரோ. இப்போதைக்கு இருக்க வேலை கிடைக்கிறது, ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அதை வச்சு தான் ரொம்ப முக்கியம் ப்ரோ. எதுக்கு முக்கியம்னா, இப்போ ஃபாரின் போகணுன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ புதுசாக பார்க்குறோன்னா, இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இங்கிலீஷ் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம அதர் ஸ்டேட் போனாலும் அவங்க இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் முக்கியம் தான். இங்கிலீஷ் முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா தான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கே போக முடியுது. ஒரு இன்டர்வியூக்கு போனோன்னா இங்கிலீஷில் தான் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா இருந்தால் தான் நம்ம அதுக்கு ஒரு மதிப்பே கிடைக்கிது. அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் மீடியம் தானே, தமிழ் மீடியம் தான் ஒரு அளவுக்கு இருக்குது. அதனால தான் ஆங்கிலத்தை ஒரு அளவுக்கு இது பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் ஹிந்தி படிக்க சொல்கிறோம் கவர்மெண்ட். ஹிந்தி தெரிஞ்சால் ஒரு அளவுக்கு வடநாட்டில் வேலை, டெல்லியில் வேலை கிடைக்கும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். இப்போ ஆங்கிலம் படித்ததுனால தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை ஐடியா இருக்குது. ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம். அப்படி தமிழும் ஆங்கிலமும் படித்ததுனால தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தமிழ் வளரலைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்கல. நிறைய இருக்குது ப்ரோ. பேசிக்காக சொல்ல போனோம்னா லாங்குவேஜ்ன்றது ஒரு டூல் தான். எந்த லாங்குவேஜாலும் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷும் அதேமாரி தான், நம்ம டூலாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வீட்டில் போனால் நம்ம தமிழில் தான் பேசுகிறோம், இங்கிலீஷில் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஆஃபீஸில் அந்த பேசிக் நீட்ஸுக்கு மட்டும், ஒர்க்கிங்ஸ் பர்பஸ் மட்டும் தான் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். தமிழ் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் தமிழ் தான். ஆனால் நம்ம ஆங்கிலம் நமக்கு தேவை இல்லையா? ஆங்கிலம் தேவை. அதுக்காக நம்ம தமிழ் மொழியை அழிக்கணுன்ற அவசியம் இல்லை. தாய்மொழி முக்கியம் இல்லை. நம்ம வீட்டில் பேசுகிறோம், இது பண்ணுறோம், நம்ம பிறந்த மொழி நமக்கு முக்கியம் இல்லையா? ஆங்கிலம் அவசியம்தான், வேணான்னு சொல்லலை.
டெவலப் பண்ணிக்கலாம்னா எதுக்கும் பயப்பட தேவையில்ல. டக்குன்னு நம்ம எதாக இருந்தாலும் ஓப்பனாக ஸ்பீக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு படிக்கும் போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்ல வராங்க எதாக இருந்தாலும். இப்போ நம்ம மதர் டங்கில் இருந்துன்னா அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு அதை படித்து தான் ஆகணுங்கிறவங்க அதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பன்மொழி கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. தாய்மொழி முக்கியம். அதர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பிழைப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போகும்போது மற்ற மொழிகள் அது அவசியமாக தேவைப்படுது. வெளிநாட்டுக்கு போகும்போது ஆங்கிலம் தேவைப்படும். ஆங்கிலம் வந்து ஒரு உலக மொழி மாதிரி பெரும்பாலான நாடுகளில் அது பின்பற்றுறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.